இப்படி சொல்லுவீங்க, நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். ஒரு பேங்க்ல எப்படா 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். அப்பா என்னப்பா இவன் வெளியில ஏஜென்ட் மாதிரி பேசுறான்? டேய் அவுட் சைடு how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார், நாட்டில் இந்த 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர் நல்லா கேளுங்க, இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு. இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார். டூப்ளிகேட்டா இருந்தா ஒரிஜினல் டிக்கெட் வாங்குறவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா? ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்டேன் சார். அப்ப ஒண்ணு செய்றீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? ஐஏஎஸ் ஆபீசர் இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா? நக்கலை பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய் 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏறினா உன் உடம்பு தேராம நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க